வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 மொபைல் நம்மட்ட டிஸ்ப்ளே மாத்த வந்திருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சாம்சங் M21 இன்னொன்னு வந்து OnePlus நாடு. 2மே பார்த்தீங்கன்னா, எல்இடி உள்ள மாடலு. டிஸ்ப்ளே வந்து எல்இடி வரும். இப்போ கஸ்டமர் வந்து எல்இடி காஸ்ட் கூட வரும். நான் வீட்ல தான் யூஸ் பண்ண போறேன். மைல்டு யூஸ் தான் பண்ணுவாங்க. அதனால எல்சிடி போட்டு குடுத்துருங்க அப்படின்னா, எல்சிடிய வந்து எல்இடி காட்டிலும் கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ, அத போட்டு நம்ம குடுக்க போறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் வீடியோ தான். இத பாருங்க. நீங்க ஒரு வேலைய கத்துக்கிறோம்னா, அந்த வேலையில என்னென்ன செய்றாங்க அப்படின்றத நீங்க மொத பார்க்கணும். ஸோ, அதோட தகவலோட சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் பகிர்றேன். எல்லாம் எப்படிலாம் கலட்டுறேன் அப்படின்றத உங்க முன்னாடி இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, சாம்சங் மொபைலு. இது பார்த்தீங்கன்னா, பேக் டோர கழட்டி மாட்டுற மாடலு. நான் கழட்டும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் கழட்டுறேன். கழட்டுற வீடியோவும் சைமல்டேனியஸா பாருங்க. நம்ம சொல்கிற வாய்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்இடி டிஸ்ப்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம கலட்டுறோம். ஒரு சின்ன லிக்விட் ஊற்றி நான் கலட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த லிக்விட் ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆல்ரெடி கம்பெனியில் பேஸ்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் ஷேடு டேப் போட்டு கம்ப்ரெஸிங்கில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிக்விடில் நம்ம ஊற்றும்போது என்ன ஆகும், அந்த பேஸ்ட் மெல்ட் ஆகிரும். அந்த பேஸ்ட் மெல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் க்ரியேட் ஆகும். அந்த கேப்பில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டெம்பர் ஒட்டுறீங்களே, அந்த டெம்பருக்கு பின்னாடி இருக்க பிளாஸ்டிக் ஷீட்டு தான் இந்த ஷீட்டு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் இப்போ பெரும்பாலும் காம்போ பிரிக்கிறதுக்கும் டெம்பர் ஒட்டுறதுக்கும் டெம்பரை பிரிக்கிறதுக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஓப்பனிங். ஸோ அந்த உடஞ்ச டிஸ்பிளேயை நான் வந்து ப்ராப்பராக எடுத்தாச்சு. ஸோ அந்த டிஸ்பிளே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு ஃப்ரேம் வரும் பாருங்கள். டிஸ்பிளே எடுத்துட்டோம். டிஸ்பிளே எடுத்ததுக்கப்புறம் இந்த சென்ட்ரு ஃப்ரேமை வந்து நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். காம்போவை பொறுத்தவரை எந்தளவுக்கு சென்ட்ரு ஃப்ரேமை நீங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். கம்பெனி பேஸ்ட்டிங்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி. மெக்கானிக் வெளியில் பேஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் எப்படியாவது நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறது மட்டும் நீங்கள் வந்து பக்காவாக பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து இப்போ டிஸ்பிளே இதுக்கு வாங்கிட்டு சொல்லியாச்சு. இப்போ இதிலேருந்து கலெக்டின ஒவ்வொரு ஸ்க்ரூ முதற்கொண்டு எதுவுமே மிஸ் ஆகாமல் இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சிடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சர்வீஸ்லையும் கலெக்டர் ஸ்க்ரூ முதற்கொண்டு எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு CE மாடலு. இது ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் கொடுத்து எல்சிடி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே தான் அந்த எல்சிடி ப்ரோக்கன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வரல பாருங்கள், பிளாங்காக தான் வருது. அதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த பிரிக்கிறோம். இதை பிரிக்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பேக் டோரை பிரிச்சுட்டு ஸ்க்ரூவை கழட்டி மாட்டுற மெத்தடு. நம்ம டெம்பர் ஷீட் எடுத்துக்கங்க. டெம்பர் ஷீட் எடுத்துகிட்டு மைல்டாக அந்த லிக்விடை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பேஸ்ட் மெல்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை பேக் டோரை நீங்கள் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழட்டிடலாம். இதுதான் பேக் டோரை கழட்டுற மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஹீட் பண்ணி கழட்டலாம். வேணால் நீங்கள் இந்த மெத்தடை கழட்டுங்க, அதுவே போதுமானது. நம்ம ஹீட் பண்ணாலும் சில இடங்களில் கம்பல்சரியாக நம்ம வந்து அந்த லிக்விட் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லிக்விட் மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக காம்போவை பிரிக்கலாம். பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள், சென்ட்ரு ஃப்ரேமை பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவோட நோக்கம் வந்து முழுக்க இது சர்வீஸ் வீடியோ தான். அடுத்த வீடியோவில் வந்து எல்இடி காம்போவுக்கும் எல்சிடி காம்போவுக்கும் என்ன வித்தியாசம், இதை நம்ம எப்படி ப்ராப்பரான முறையில் நம்ம ஃபிட்டிங் பண்ணலாம், ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவை, அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிக்விடை ஊற்றி நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக டிஸ்பிளேவே ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். இந்த பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த சென்டர் ஃப்ரேமில் எவ்வளோ பசை போட்டிருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க விசிபிளாக. இவ்வளோ பசையும் நீங்கள் ப்ராப்பரான முறையில் இதை க்ளீன் பண்ணணும். இது எந்த வித ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் ஃபுல் ப்ளஜ்டாக அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம போகிறது எல்சிடி தான் போட போகிறோம். ஆல்ரெடி இதில் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதனால் கம்பல்சரியாக அதை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம எல்சிடி போடும்போது பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரேமுக்கும் அந்த எல்சிடி டிஸ்பிளேக்கும் கேப் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரேம்லேயும் பேஸ்ட் போடுவோம், இதுலேயும் பேஸ்ட் போடுவோம், காம்போலையும் பேஸ்ட் போடுவோம். இந்த போடுற பேஸ்ட்டை மைல்டாக போடணும். எக்காரணத்து கொண்டு அந்த காடியை தாண்டி சென்ட்ரு ஃப்ரேமுக்கு வந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சேனலில் அடுத்து வர வீடியோக்கள் அனைத்துமே மொபைல் ஃபோன் அண்ட் எல்இடி டிவி அண்ட் லேப்டாப் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பழுதுகளும் அதற்குண்டான சொல்யூஷன்களும் இருக்கும். நம்ம அனைத்து பழுதுகளையுமே என்னென்ன மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன பழுதுகள்லாம் வரும், அதை எப்படிலாம் சரி பண்ணிடலாம். ஈவன் வந்து ஒரு கம்பெனி சொல்கிற சிசி பின்னு மாற்றுறதுலேருந்து சாஃப்ட்வேர் ரீப்ரோக்ராம்லேருந்து சிபிஐ ரீவால்வ் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் வருது, எந்தெந்த மாடல் என்ன பிரச்சனை வருது, அதை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தொடர்ந்து வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழைய வீடியோ பாருங்கள்.
தொடர்ச்சியான முறையில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு 2 ஃபோன் வந்திருக்கு டிஸ்பிளே மாற்ற. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றிட்டு இருக்கோன்ற ஒரு ஒரு சின்ன டெமோ தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு காம்போவை எப்படி ப்ராப்பராக கழட்டி மாட்டுறது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தேவை, நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஒன் ப்ளஸ்லேருந்து கலட்டின பேக் டோரு, ஸ்க்ரூ, ரிங்கரு, கேமரா இது எல்லாமே பத்திரமா ஒரு ஃபோல்டரில் போட்டு எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? சிலது டக்குன்னு வேலை முடியும், சிலது வேலை லேட்டாகும். அப்படின்றப்ப கலட்டினதெல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த வேலையை நம்ம முதல் செஞ்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புது டிஸ்பிளே வந்துருச்சு, எல்சிடி. ஆக்சுவலாக எல்இடி தான் ஒரிஜினல், நம்ம எல்சிடி போட சொல்லிட்டாங்க, நம்ம போட்டு விட்ருக்கோம். எப்போவுமே டிஸ்பிளே வந்தோடனே நீங்கள் முதல் என்ன பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற முக்கியமான வேலை செக் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி கீபோர்டில் ஒர்க் ஆகுதா, டயல் பண்ண ஒர்க் ஆகுதா, எதாவது கோடு இருக்கான்னு பார்த்துடுறோம். ஸோ அது மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஸ்ட் போட்டு அதை ப்ளேஸ் பண்ணணும். ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க காம்போவில், முன்னாடி வாரண்டிக்காக ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இந்த ஸ்டிக்கரு உள்ளே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ரெண்டையுமே பிரிச்சுட்டு சுற்றி நம்ம பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ இதை பொறுத்த மட்டும் எல்இடி டிஸ்பிளேலேருந்து எல்சிடி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரேம்லேயும் பேஸ்ட் போடணும், டிஸ்பிளேலையும் பேஸ்ட் போடணும். அது மைல்டாக தான் போடணும். எக்காரணத்துக்கு கொண்டு அந்த போடுற பேஸ்ட் வந்து சென்டர் ஃப்ரேமுக்கு போயிடக்கூடாது, அந்த காடியில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி போடணும். என்ன காரணம்னா கேப் தெரியும். இப்போ எல்இடி டிஸ்பிளேன்றது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்சிடின்றது திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு சென்டர் ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளே பார்க்கும்போது மைல்டாக சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு போடுறது. அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியாது. இப்போ மழை தண்ணி பட்டாலோ உங்களுக்கு உள்ளே வேர்வை தண்ணி பட்டாலும் உள்ளே போகாது. அதை நம்ம கம்பல்சரி அதை பண்ணிங்க. ஸோ இதை நம்ம இப்போ காம்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணி நம்ம மாட்டிடுறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சர்வீஸ் வீடியோ தான். இப்போ வர்ற காம்போவை நம்ம எப்படி மாற்றி வச்சுக்கிட்டு அதை சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பயிற்சி வீடியோ கிடையாது. பயிற்சி வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை, ப்ராப்பராக எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி அசெம்பிள் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம கலட்டுறதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், அப்படி எல்லாமே உங்களுக்கு தனித்தனி முறையில் நான் சொல்லி நம்ம ஏற்கனவே சாம்சங் மொபைலை வந்து டிஸ்பிளே கழட்டிருந்தோம். இப்போ அதை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ அதில் பேஸ்ட் போடுறேன் பாருங்கள். ஃப்ரேமை சுற்றியும் பேஸ்ட்டு போட்டாச்சு. ஒன் ப்ளஸ் காட்டிலும் சாம்சங் ஃப்ரேமு காடி வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் பேஸ்ட்டு போடணும், இதுலேயும் பேஸ்ட்டு போடணும். இப்போ ரெண்டுலேயுமே பேஸ்ட்டு போட்டு அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்க கேப்பை வந்து அந்த பேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இல்லைன்னா சைடில் கேப்பில் வந்து என்ன ஆகும்னா வேர்வை தண்ணி படுறது, மழை தண்ணி பட்டால் உள்ளே போயிடும். இன்கேஸ் பேலன்ஸ் இல்லைன்னா கஸ்டமர் பேண்ட் ஃபைல வச்சா கூட காம்போ உடஞ்சிரும். ஸோ இந்த தவறு பண்ணக்கூடாது. ப்ராப்பரான முறையில் 2 சைடையுமே பேஸ்ட்டு போட்டு அதை கரெக்டாக மாட்டி முடிச்சிடணும். இப்போ அதை மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறணும், காம்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டச்செல்லாம் ஒர்க் ஆகுதா. சிலது மாற்றி ஒர்க் ஆகும். அந்த மாதிரினா திருப்பி டக்குன்னு உடனே எடுத்துகிட்டு பேஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒட்டிடணும். இதுதான் ப்ரொசீஜர். காம்போவை பொறுத்த மட்டும் இதுதான் செல்ஃபோனை பொறுத்த மட்டும் டிஸ்மேண்ட்லிங், அசம்பிளிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை கலட்டுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது, ஸ்க்ரூ ஈவன் நீங்கள் ஸ்க்ரூ முதற்கொண்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பக்காவாக வரும். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மொபைல் சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதை நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத அடிப்படையிலேருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வர வீடியோக்குள்ளேயும் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டிஸ்பிளே மாற்றிருக்கோம். இப்போ 2 டிஸ்பிளே மாற்றினது நீங்கள் ஓவரால் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை நம்ம பிரிக்கிறதுலேருந்து, ஃப்ரேமை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, ஒட்டுறதுலேருந்து, செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ஒரு காம்போ மாற்றுறது எப்படி, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்றத நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்களே ஒரு ஃபோனை கழட்டி நீங்களே டிஸ்பிளே மாற்றுற அளவுக்கு அது விளக்கம் தெளிவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.